கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் இந்த நாட்களிலே ஒரு புதிய நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் புதன்கிழமை 10ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே மறுபடியும் போகாதபடி முன்னே அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை இந்த ஞானி இந்த நாட்களிலே இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை குறித்து இந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிற சமயம் என்று இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாலிப பிராயத்தில் இந்த நாட்களிலே அவரை நினை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள். யோசேப்பா இருக்கலாம், அல்லது இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தானியேலா இருக்கலாம், அல்லது அவருடைய நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் தங்களுடைய வாலிப பிராயத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே இந்த நாட்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் அவருடைய வாலிப பிராயத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த நாட்களிலே நடந்த அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து செய்த காரியங்கள் இந்த நாட்களை நாங்கள் வாசித்து பார்க்கிற வேளையிலே இவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இருக்கிறது. வாலிப வயதிலே இந்த நாட்களிலே இச்சைகளுக்கு விலகி ஓடி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்த யோசேப்பை தேவன் அங்கே எகிப்து தேசம் எங்கும் ராஜாவாக உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே விதமாக தன்னுடைய வாழ்க்கையை இளம் வயதிலே அங்கே அர்ப்பணித்து சிறைபிடிக்கப்பட்டு இந்த நாட்களிலே கொண்டு வரப்பட்ட தானியேலையும் தானியேலுடைய நண்பர்களையும் தேவன் பாருங்கள் இந்த நாட்களிலே பாபிலோனிலே இந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை சொல்லும்படியாக இந்த நாட்களை அவர்கள் மூலமாய் கூட இருந்த நாட்களை நடத்தினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப வயதிலே அந்த பாபிலோன் தேசத்திலே அவர்கள் தேவ மகிமைக்காக செய்த காரியங்கள், சிங்கக்கவியிலே போடப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அற்புதத்தை செய்தார், மகத்துவமான காரியத்தை செய்தார். இன்று வரைக்கும் நீங்கள் இந்த நாட்களில் அந்த கல்வெட்டுகளை எடுத்து பார்க்கிற வேளையிலே தானியேலுடைய பெயர் அந்த இடத்திலே இல்லாதிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிங்கக்கவியிலே போட்டு இந்த நாட்களை மரித்தவர்களுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் தானியேலுடைய பெயர் மட்டும் அந்த இடத்திலே அங்கே இல்லாதபடி இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்களை அக்கினி ஜுவாலையில் இந்த நாட்களிலே போட்டார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? கருகாதபடி, அவருடைய தலைமுடி கூட இந்த நாட்களே கருகாதபடி இந்த நாட்களிலே அப்படியே அந்த அக்னியிலே ஆண்டவரோடு அவர்கள் உலாய் வருகிறதை கண்ட ராஜா சொன்னார், தானியேலுடைய தேவன்தான் ஜீவனுள்ள தேவன், எல்லாரும் அவரையே வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை இட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாலிப பிராயத்திலே கர்த்தரை நாங்கள் நினைப்போமா இருந்தால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எடுத்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், உன்னை இளமை மட்டுமல்ல முதிர் வயது வரையும் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இளமை காலத்திலே வாலிப வயதிலே அவரை தேடுங்கள். அப்படியாக நீங்கள் தேடுகிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது மட்டுமல்ல, முதிர் வயது வரையும் உங்களை தாங்கி இந்த நாட்களிலே இக்கட்டுகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி தன்னுடைய வார்த்தையினாலே இந்த நாட்களை அவர் நிரப்பி அந்த வார்த்தையை அஸ்திபாரமாக உங்களுக்குள்ளே இந்த நாட்களிலே போட்டு இந்த நாட்களை அவர் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான்
இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே இருந்து இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒரு வாலிப தம்பி வாலிப தங்கச்சியாக இருக்கலாம். இந்த வாலிப வயதிலே அவரை நினைத்து கொள்வீர்களாயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் சிறப்பாக அந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து நடத்தும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.